அன்பிற்குரிய மாணவர்களே, 9ஆம் இயலில் ஜெயகாந்தன் அவர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதம் என்று பெயரிடப்பட்ட அந்த இயல் மனித தன்மைகளை பற்றி நமக்கு சொல்லும் தன்மையிலே அமைந்திருக்கிறது. அதில் ஒரு சிறுகதை தர்க்கத்திற்கு அப்பால் என்ற பெயரில் வந்துள்ளது. மனிதம் என்று சொன்னால் மனிதத்தன்மை மனம் சார்ந்தது. மனம் என்ற ஒன்று இருப்பதால் தான் நாம் மனிதன். அந்த மனத்துள் மனிதத்தன்மை இருக்க வேண்டும். ஆதலால் மனிதம் என்ற அந்த குணம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அரும்பெரும் குணம். அந்த குணத்தினை வளர்த்தல் என்பது நம் அனைவருடைய கடமை, வளர்க்க வேண்டும். அந்த முறையில் சிறுகதை நமது மனிதத்தன்மையை நாம் வளர்க்க தூண்டும் தன்மையிலே வந்திருக்கின்றது. அதற்கு நல்லதொரு அறிமுக உரை தந்திருக்கிறார்கள். மனிதம் என்பது பறந்து விரிந்த வானம் ஒன்று எல்லைகள் அற்றது. இதை நம்மால் மேற்கொள்ள முடியாதென்று ஒதுங்கிவிடக்கூடாது. ஆறுதல் அளிக்கும் ஒரு புன்னகை, ஒரு தோள்தட்டல், இரண்டொரு அன்பு சொற்கள், தன்னால் இயன்ற சிறு உதவி, இவையெல்லாம் மனிதம்தான். மனிதத்தின் துளியளவு வெளிப்பாடு ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவக்கூடும் என்று நல்லதொரு முன்னுரையை வழங்கியிருக்கின்றார்கள். தர்க்கம் என்று சொன்னால் விவாதிக்கும் தன்மை, விவாதித்து ஒன்றை அறிந்து கொள்வது, விவாதித்து விவாதத்தின் முடிவில் ஒன்றை ஏற்றுக்கொள்வது, இது தர்க்க அறிவு. தர்க்க அறிவு நமக்கு தேவைதான். ஆனால் தர்க்க அறிவு மட்டுமே முற்றும் முடிந்த ஒரு அறிவல்ல. அதனால்தான் தலைப்பு தர்க்கத்திற்கு அப்பால் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சில விஷயங்களை தர்க்க அறிவால் முடிவு செய்ய முடியும். ஆனால் சில விஷயங்களை தர்க்க அறிவால் முடிவு செய்ய இயலாது. சில நிகழ்வுகள் தர்க்க அறிவுக்கு உட்படாதவைகளாக இருக்கும். ஏன் இப்படி நடந்தது என்று எத்தனை முறை கேட்டாலும் சில நிகழ்வுகளுக்கான விடை நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. வாழ்க்கை என்பது தர்க்க அறிவு மட்டும் சார்ந்தது அல்ல, அது அதையும் தாண்டியது, நம்பிக்கையை சார்ந்தது. யானைக்கு எப்படி தும்பிக்கையோ அதுபோல மனிதனுக்கு நம்பிக்கை வேண்டும் என்று சொல்வார்கள். ஆதலால் நாம் நம்பிக்கையையும் கைக்கொள்கின்றோம், தர்க்க அறிவையும் கைக்கொள்கின்றோம். அந்த முறையில் இந்த கதை சில நிகழ்வுகளை தர்க்க அறிவுக்கு அப்பால் நடந்த நிகழ்வாக அது நம் முன் காட்டப் போகிறது. இந்த கதையின் முதல் பத்தியிலேயே வெற்றி என்ற ஒரு சொல் வந்திருக்கிறது. நாம் எல்லோருமே வெற்றி பெறத்தான் விரும்புகிறோம். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என ஆசைப்படுகிறோம். எதையாவது செய்து வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இந்த வெற்றி என்பது எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதா? வெற்றி பெற்றவரெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஒரு பழம்பெரும் திரைப்பட பாடல் சொல்லும், வெற்றி பெற்றவனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி எல்லாம் வெற்றி பெற்றதும் இல்லை என்று. அதனால் புத்திசாலி தினத்திற்கும் வெற்றிக்கும் கூட சிறு வேறுபாடு உண்டு. சிறு வகுப்பிலே நீங்கள் படித்த கதை ஒன்று நினைவுக்கு வரும் என்று நம்புகிறேன். முயலும் ஆமையும் ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டன. முயல் தன்னை அதிகமாக நம்பியது. ஆதலால் வேகமாக ஓடி ஒரு இடத்தில் தூங்கி போனது. தன் இலக்கை அடைவதற்கு முன்பே மெதுவாக ஓடி வந்து கொண்டிருந்த ஆமை தொடர்ந்து ஓடி தன் இலக்கை அடைந்தது என்ற செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக வெற்றி பெறுவதற்கு தொடர் முயற்சி தேவை என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் பல நேரங்களில் வெற்றியை தவறாக பெறுவதற்கு நான் தயங்குவதே கிடையாது. இந்த கொரோனா காலகட்டத்தில் நான் படித்த ஒரு செய்தி, அது முகநூல் பதிவோ அல்லது செய்தித்தாளிலோ நான்
படித்த ஒரு செய்தி. ஒரு நாட்டிலே தடகள போட்டி நடக்கிறது. 2 விளையாட்டு வீரர்கள் மிக வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த போட்டிகளை நடத்தும் நாட்டின் வீரன் 2வதாக வந்து கொண்டிருக்கின்றான். வேறொரு நாட்டு வீரன் 1வதாக ஓடிக்கொண்டிருக்கின்றான். 1வதாக ஓடிக்கொண்டிருந்த அந்த ஓட்ட வீரனுக்கு இலக்கு மறந்து போகிறது. தாண்ட வேண்டிய இலக்கு மறந்து போகிறது. ஒரு இடம் வந்தவுடன் தான் இலக்கை அடைந்து விட்டதாக நினைத்து ஓட்டத்தை நிறுத்தி விடுகிறான். 2வது வீரன், அந்த சொந்த நாட்டின் வீரன், அங்கிருக்கும் மக்கள் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று அவனை ஊக்கப்படுத்தி கரகோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 2வதாக வந்து கொண்டிருந்த அந்த வீரனுக்கு தெரிந்து போனது, 1வது ஓடிய அந்த வீரன் தவறுதலாக அடைய வேண்டிய இடத்தை சென்று அடையாமல் அடைந்து விட்டதாக நினைத்து நின்று விட்டான் என்று. அதனால் அவனும் தன் ஓட்டத்தை குறைத்து அவன் அருகில் நின்று சென்று அடைய வேண்டிய இலக்கு எங்கே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி, அவன் நின்ற இடம் அதுவல்ல வெற்றியின் இலக்கு என்பதை சுட்டிக்காட்டி அவனை ஓட வைத்து பின்னால் ஓடினான். 2வதாகத்தான் வந்தான். 1வதாக அவன் வரவில்லை. பின் நிருபர்கள் அவனிடத்தில் பேட்டி கேட்ட பொழுது, நான் என் நாட்டுக்கு பெருமை சேர்க்க விரும்புகிறேன். தவறான ஒரு முன்னுதாரணத்தை நான் ஏற்படுத்த விரும்பவில்லை. அவர் ஓட முடியாது தோற்றிருந்தால் பரவாயில்லை. அவரை எனது ஓட்டத் திறமையால் நான் வெற்றி பெற்றிருந்தால் அது பாராட்டுக்குரியதாக இருக்கும். ஆனால் அவர் கவனக்குறைவாக தான் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட்டதாக நிற்கக்கூடிய ஒருவரை தாண்டி சென்று ஓடி முதலிடம் பெறுவதற்கு எனது மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி வெற்றி பெற்றிருந்தால் இந்த நாடு என்னை பாராட்டாது என்று நினைத்தேன். 2வதாக வந்து பாராட்டு கிடைக்கின்றதே, இந்த பாராட்டே எனக்கு போதும் என்று அந்த வீரன் சொன்னானா. இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு குணம். இது நம்மிடம் இருக்க வேண்டும் எப்பொழுதும், எல்லாவற்றிலும், எங்கும். அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் முதல் பத்தியில், வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை, அது ஒரு மீனிங்லெஸ் ஒன்று. நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நினைத்துக் கொள்கிறோம். தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த தோல்வியே வெற்றிதான். தோப்போம் நினைச்சு கூட செஞ்சாலும் அது வெற்றிதான். இது வள்ளுவன் வேறு விதமாக சொன்னது ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். காணும் முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்பான் வள்ளுவ பெருந்தகை. ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் வாழ்க்கையில் நிறையவே சம்பவித்தன என்று ஒருவர் கதையை சொல்வதைப் போல கதாசிரியன் கதையை நகர்த்தி செல்கிறான். ஒரு முறை ஒரு காரிய நிமித்தமாக இந்த கதையை சொல்பவர் பக்கத்தில் இருக்கும் நகரத்திற்கு செல்கிறார். தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் செல்கிறார். அப்படி பல முறை சென்றிருந்தும் அவர் வென்றிருக்கிறார். ஆனால் முதல் முறையாக தோல்வி நிச்சயம் என்று மனப்பான்மையுடன் சென்றவர் தோற்று போகிறார். அது அவர் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இந்த தோல்வியை அல்லது வெற்றியை கொண்டாடி தீர வேண்டும். ஊருக்கு திரும்பிய பின் தானே அல்ல, இப்போதே நான் ரொம்ப அவசரக்காரன். ஏன்னா தோல்வியை எதிர்பார்த்து போறார், தோல்வியே கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம்? ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். இது ஒரு விதமான பார்வை. அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, தோல்வி வெற்றி என்பது ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். ஒரு தேநீரை குடித்தால் கூட கொண்டாட்டமாக அதை குடிக்க வேண்டும் என்று ஜப்பான் நாட்டு புத்த மத அறிஞர்கள், குருமார்கள் சொல்வார்கள். எனக்கு ஒரு பழக்கம் கல்லூரியில் படிக்கும்போது இருந்தது. கல்லூரியில் பேச்சு போட்டிக்கு அல்லது இது போன்ற போட்டிகளுக்கு சென்று விட்டு தோற்று போனேன் என்று சொன்னால் மறக்காமல் தவறாமல் அங்கே இருக்கக்கூடிய இனிப்பு கடைகளுக்கு சென்று பிடித்தமான இனிப்புகளை சாப்பிட்டு தோற்ற மனதை தேற்றிக்கொள்வது என்பது எனது பழக்கம். ஆக வெற்றி பெற்றால்தான் ஸ்வீட் சாப்பிட வேண்டும் என்பதல்ல.
தோற்றுவிட்டால் கூட அந்த தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இனிப்புகளை கொண்டாடி தோல்வியை மறந்து பயணிக்க நாம் கற்றுக்கொள்வதில் தவறில்லை என நினைக்கின்றேன். கொண்டாட்டம் முக்கியமானதா என்ற கேள்வி அதன் பின் எழுகிறது. நிச்சயமாக வாழ்க்கையின் எல்லாவற்றையுமே நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் மிகச்சிறந்த ஞானிகளின் வழிகாட்டுதல். கொண்டாடுவது என்பது பெரிய காரியமா, அது கொல்லப்பட்ட உள்ளம் தன்னுள் லயித்து குதூகலிப்பது என்று விடை தருகின்றார். அதன் விளைவாய் ஏற்படும் புற நிகழ்ச்சிகள் பெரிய காரியம் அன்று. கொண்டாடத்தக்கதை சிலர் வானத்தை வண்ணப்படுத்தும் வேடிக்கை நிகழ்த்தி கொண்டாடுவார்கள். வான வேடிக்கை அது ஒரு கொண்டாட்டம் என நினைக்கிறார்கள். சில 4 பேருக்கு வயிறார உணவளித்து கொண்டாடுவார்கள் என்கிறார். கேக் வெட்டி நைட் 12 மணிக்கு கொண்டாடுற மாதிரி ஏதேதோ விதமாக கொண்டாடுகிறோம். இன்னும் சிலர் அந்த பொழுதிலாவது தன் வயிறார தான் உண்டு மகிழ்வார்கள். ஒரு சிலர் தன் வெற்றியை கொண்டாட விரும்புபவர்கள், ஏதோ ஒன்றை கொண்டாட விரும்புபவர்கள், நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் அப்பொழுது இருக்கும் அவரவர் சக்தியை பொறுத்தது. சக்திங்கிறது இந்த இடத்துல பணம், சூழல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எல்லாருடைய மனசுலையும் ஏற்படுற அனுபவம் ஒன்று தான். அந்த அனுபவத்தை நம்ம வெளிப்படுத்துகிற விதம் தான் வேற வேற அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் தோற்றால் இனிப்பு சாப்பிட்டு என் அனுபவத்தை நான் வெளியே சொல்வேன். வேறொருவர் அழுது சொல்லலாம், வேறொருவர் புரண்டு சொல்லலாம், வேறொருவர் வெற்றி பெற்றவரை மனமாற வயது அதை தீர்த்து கொள்ளலாம். இப்பொழுது என் நிலைமை என்று சொல்கிறார். அவரிடத்திலே அன்றைக்கு ஒரே ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம் இருக்கிறது. அந்த ரூபாயில் கூட கொண்டாடலாமே. பொதுவாக பணமே செலவழிக்காமல் கொண்டாடலாம், ஆனால் பணத்தை செலவழிச்சும் கொண்டாடலாம். பணத்தை செலவழித்து கொண்டாட நினைக்கிறார் அவர். அவர்கிட்ட ஒரே ஒரு ரூபாய் வெள்ளி நாணயம் இருக்குது, அதில் கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சாலும் அது முடியாது. ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு அவருக்கு அதில் 3/4 ரூபாய் தேவைப்படும், கட்டணமாக கொடுக்க வேண்டும். 1/4 ரூபாய் மிச்சம் இருக்க அதில் கொண்டாடலாமான்னு நினைக்கிறார். இப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஹோட்டல் சங்கரையர் ஹோட்டல். புதுப்பால், புது டிகாஷன், சர்க்கரை கம்மியாக, ஸ்ட்ராங்காக ஒரு கப் காப்பி, 2 அணா தான். காப்பி அருந்தியதையும் உடனே ஒரு தெம்பு, மனசில் ஒரு தனி கூதுகலமும் இருந்தன. ஒரு நல்ல கடையில் போய் ஒரு காப்பி குடித்தா கூட அந்த காப்பி ஒரு சந்தோஷம்தான். அது ஒரு பார்ட்டி தான். பார்ட்டின்னா 4 பேரை கூட்டிகிட்டு போய் தான் குடிக்கணும். நாமளாக கூட போய் குடித்து சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு காப்பியை மனசில் ஒரு தனி கூதுகலம் பிறந்தன. ஊர் திரும்ப ஒதுக்கி வைத்த அந்த 12 அணா போக கையில் இருக்கும் 2 அணாவை என்ன செய்யலாம்? இன்னொரு 2 அணா மிச்சம் இருக்குது. கடைசி சல்லியையும் ஒரு ராஜாவை போல் செலவு செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பழமொழி அவருக்கு நினைவுக்கு வருது. அப்போ அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரர், ஒரு ஐயா, தர்மதுரை, கண்ணில்லாத கபோதி ஐயா என்ற அந்த பிச்சைக்காரருடைய குரல் அவருக்கு கேட்கிறது. ஸ்டேஷனுக்குள் நுழையும் இடத்தில் ரயில் மூலமாக, புகைவண்டி மூலமாக போகலாம் என்று நினைக்கிறார். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு ஓரமாக ஒரு குருட்டு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான், கிழவன். அவன் எதிரே இருந்த அலுமினிய பாத்திரத்தில் வெறும் செப்பு காசுகளே கிடந்தன. வெள்ளிக்காசை விட கொஞ்சம் கீழ்த்தரமானது செப்பு காசுகள். அந்த செப்பு காசுகள் தான் கிடந்தது. அவற்றின் நடுவே நான் போட்ட 2 அணா வெள்ளை வெள்ளையர் என்று விழுந்தது. இப்போ அவர் வெள்ளிக்காசு 2 அணா அதில் போடுறாரு. அது செப்பு காசு ப்ரௌனாக இருக்கும். இவர் போட்ட காசு வெள்ளிக்காசு, சில்வர் காசு வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. அழகாத்தான் இருந்தது. குருடனை எடுத்து தடவி பார்த்தவாறே நான் இருப்பதாக அவன் நினைத்து கொண்ட திசை நோக்கி கரம் குவித்து, சாமி, நீங்கள் போகிற வழிக்கெல்லாம் புண்ணியம் உண்டு என்று வாழ்த்தினான். அதன் பிறகு உண்மையிலேயே 4 அணாவில் அந்த நல்ல நாளை கொண்டாடிவிட்ட நிறைவு பிறந்தது எனக்கு. முதல்ல காஃபி குடிக்கிறது தான் கொண்டாட்டம் நினைச்சேன். ஆனால் இப்போ ஏழை கண் பார்வையற்ற ஒரு முதிய மனிதருக்கு அதை கொடுத்தனால மிச்சம் அந்த காலனா காசை அதை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாகவே அவர் நினைக்கின்றார். புக்கிங் கவுண்டருக்கு போயாச்சு. டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு அவர் போக வேண்டிய அவருடைய சொந்த கிராமத்துடைய பெயரை சொல்லி சில்லறையை நீட்டுறாரு. டிக்கெட்டை எதிர்பார்த்து கையை வச்சிட்ருக்காரு. ஆனால் டிக்கெட் கொடுக்குறவர் கவுண்டருக்குள்ளே உள்ளே இருந்து டிக்கெட் கொடுக்காம சில்லறை காசையும் திரும்ப கையில் வச்சுட்றார்.
இன்னும் ஓரணா கொடுங்கள் சார் அப்படிங்கிறாரு. 12 அணா தானே அப்படிங்கிறார் டிக்கெட் வாங்க போனவர். அது நேற்றோடு சரி, இன்னிலிருந்து அதிகம். அந்த 12 அணா அப்படிங்கிறது நேற்றோட முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறார். நான் பயண சீட்டுடைய விலை ஏற்றப்பட்டிருப்பது இவருக்கு தெரியவில்லை. அந்த சில்லறையை வாங்கிக்கிட்டு பாதாளத்தில் விழுந்த மாதிரி இருந்ததுங்கிறார். திகைப்பாக இருக்குது. இப்போ யார்கிட்ட போய் காசு கேட்குறது? அதோ ஒரு பெரியவர் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறாரே, அவரிடம் போய் கேட்போமா அப்படின்னு நினைக்கிறார். ஓரணா தானே கேட்க போகிறோம், ரொம்பவா கேட்க போகிறோம், கேட்டால் தான் என்ன அப்படின்னு நினைக்கும் போதே கேட்டால் என்ன நடக்குங்கிறதும் அவருக்கு புரிகிறது. அங்கே யாரோ ஒருவன் அவர் அருகே சென்றான். அவன் என்ன கேட்டானோ அவர் சொன்ன பதில் உலகத்துக்கே கேட்டது. அவர் போய் கேட்கலான்னு நினச்சப்ப அந்த பெரியவர்கிட்ட வேறு யாரோ ஒருத்தையும் போய் என்னமோ ஒன்று கேட்குறான். அவர் சொன்ன பதில் அவனுக்கு மட்டும் கேட்கலையாம், அந்த உலகத்துக்கே கேட்குற மாதிரி இருந்ததாம். அது எனக்கும் உரைத்தது. 2 அணா தர்மம் செய்து 5 நிமிஷம் ஆகவில்லை, ஓரணாவுக்கு யாசிப்பதா என்று யோசிக்கும் நிலை வந்துவிட்டது என்னும்போது மனம்தான் வாழ்க்கையுடன் என்னமாய் தர்க்கம் புரிகிறது. அந்த 2 அணாவை அந்த பிச்சைக்காரனுக்கு போடாமல் இருந்தால் அப்போ கையில் கூட காசு இருந்திருக்கும் இல்லையா? கூட கொடுக்க வேண்டிய 1 அணாவை கொடுத்ததுக்கு அப்புறமும் 1 அணா இவர் கையில் மிச்சம் வந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் கொடுத்துட்டோமே, தானம் பண்ணுறதா நினச்சி கொடுத்துட்டோமே நினைக்கிறார். அதுவும் அந்த குருடனின் அலுமினிய பாத்திரத்தில் செப்பு காசுகளின் நடுவே ஒளிவிட்டு சிரிக்கிறதே 2 அணா, அது என்னுடையது அப்படின்னு இப்போ நினைக்கிறார். ஒரு பிச்சைக்காரனுக்கு காசை தானம் செய்த பின்பு கூட அதில் இருக்கிற காசு நம்ம காசு அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இப்போ வருது. ஏன்னா இவரிடம் இல்லாத தன்மை அவர் போட்ட அந்த காசை அவருடைய காசு நினைக்க வைக்குது. அது எப்படி உன்னுடையதாகும், நீ கொடுத்து விட்டாய், அவன் வாழ்த்தி விட்டான் அப்படின்னு மனசாட்சி இப்போ பேசுது. நாம் அவருக்கு தானம் பண்ணிட்டோம், அவர் நம்மளை வாழ்த்திட்டாரு, முடிஞ்சு போச்சு. இது இப்போ அவருடைய காசு, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையேங்கிறது மனசாட்சி. இப்போ சங்கியில் நிற்கிறேனே அப்படின்னு அறிவு சொல்லுது. இப்போ நான் 2 கெட்டானா நிற்கிறேன்னா அது 1 அணா கூடவா எனக்கு சொந்தமில்லை. அந்த 2 அணாவை எனக்கு அவன் தர வேண்டாம், நான் 2 அணா போட்டிருக்கேன், 1 அணா கொடுத்தா போதும். அவன் பாத்திரத்தில் கிடந்தாலும் அது என்னுடையது அல்லவா? அது கிடக்கிறது அவன் பாத்திரமா இருக்கலாம். ஆனால் அந்த காசு 2 அணாங்கிறது என் காசு இல்லை. கேட்டால் தருவானா? தரமாட்டான். அவனுக்கு எப்படி தெரியும் அதை போட்டவன் நான் என்று? அவன் தரமாட்டான். அவனுக்கு பார்வை இல்லை, நான் தான் போட்டேன்னு தெரியாது, அதனால தரமாட்டேம்மா. எடுத்துக்கொண்டால் பார்வை இல்லை, நம்ம வாட்டுக்கு எடுத்துட்டா என்ன? அதோ ஒரு ஆள் 1 அணா போட்டுவிட்டு 1/2 அணா எடுத்துக்கொள்கிறான். பிச்சைக்காரர்கள்ட்ட பிச்சை போடும்போது ஒரு சிலர் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடி போடுவாங்க. இப்போ ஒருத்தர் கையில் 2 ரூபா வச்சிருக்காரு, 2 ரூபாயை பிச்சை போட மனசில் அப்படின்னா அந்த 2 ரூபாயை அவன் தட்டில் போட்டு 1 ரூபாயை எடுத்துக்கிடுவார். ஏன்னா அவர் போட விரும்பினது 1 ரூபா, அதனால் போட்டுருவார். இப்போ நாமளும் கூட சில நேரம் டொனேஷன் கேட்டு வராங்க. பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்குள்ள ஏதோ ஒரு பூஜை டொனேஷன் கொடுங்கங்கிறாங்க. நம்ம ஒரு 100 ரூபா கொடுக்க விரும்புகிறோம், 500 ரூபாயாக தான் இருக்குது. அதனால் என்ன சொல்லுவோம், 100 ரூபாய் எடுத்துகிட்டு 400 ரூபாய் மிச்சத்தை திருப்பி தாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ இவன் நினைக்கிறான், அந்த ஆள் அப்போ போட்ட மாதிரி நம்ம ஏன் இப்போ 2 அணாவுக்கு நம்ம போட்டிருக்கோம், 1 அணாவை போட்டுட்டு திரும்ப அந்த 2 அணாவை எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறான். அப்போ திரும்ப மனசாட்சி பேசுது. முதல்ல சொல்வது அறிவு, இப்போ பேசுவது மனசாட்சி. இது திருட்டு அல்லவான்னு கேட்குது. திருட்டா? எப்படியும் என் பக்கத்திலிருந்து தர்மமாக 1 அணா அவனுக்கு கிடைத்திருக்குமே, அந்த 1 அணா புண்ணியம் எனக்கு போதும், என் காசை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று பொருளாதார ரீதியாக கணக்கிட்டு தர்க்கம் பண்ணிய போதிலும் திருடனை போல் கை நடுங்குகிறது. 1 அணாவை போட்டேன், 2 அணாவை எடுத்துக்கொண்டு திரும்பினேன். முடிவு பண்ணிட்டான். நம்ம எப்பவுமே அந்த பொருளாதார கால்குலேஷனை மாற்றி மாற்றி போட்டு பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறோம் இல்லையா? அதுபோல் கடைசியாக போய் 1 அணாவை போட்டுட்டு 2 அணாவை எடுத்துட்டா. அடப்பாவின்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறான். அந்த பார்வையற்ற அந்த குருட்டு விழிகள் இவனை வெறித்து பார்க்க, வாழ்த்த திறந்த வாய் சபிப்பது போல அவன் கேட்டான், சாமி இதுதானுங்களா தர்மம்? யாரோ ஒரு புண்ணியவான் 2 அணா போட்டாரு, அதை எடுத்துக்கிட்டு 1 அணா போடுறியே, குருடனை ஏமாத்தாதே, நரகத்துக்கு தான் போவாய். இப்போ பார்வையற்றவர், ஆனால் அவருக்கு 2 அணா காசு எடுக்கப்பட்டு விட்டு 1 அணா போடப்படுகிறது தெளிவாக தெரிகிறது. துணைவி பார்த்து கண்டுபிடிச்சினார். ஆனால் போட்டவன் தான் திரும்ப அதை குறைச்சி போட்டுட்டு மிச்சத்தை எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது.
அதனால் இப்போ அவன் சொல்கிறான், யாரோ ஒருத்தர் போட்டார் தர்மபிரபு, நீ இப்போ இப்படி பண்ணுறியே, நீ நரகத்துக்கு தான் போக அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே எனக்கு வேறொரு கதை நினைவுக்கு வருகிறது. சிறு வகுப்பில் உங்கள் இடத்துல சொல்லியிருப்பேன். ஒரு ஊரில் ரொம்ப வயசான ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. யாருக்கும் எந்த தானமும் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்ட கையால் காக்காயை கூட விரட்ட மாட்டாங்க. ஏன்னா அதில் இருக்கிற சோறு சிந்துச்சுன்னா காக்கா சாப்பிட்ருன்ட்டு. கோயிலுக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் எப்பயாவது போவாங்க. எதுக்கு அப்படின்னா, கோயிலுக்கு வந்தவங்க கோயிலுக்கு வெளியே போட்டு போன செருப்பில் தனக்கு பிடிச்சமான செருப்பை போட்டு பார்த்து சரியாக இருந்தால் திருடிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுபோல் பிச்சைக்காரங்க தட்டில் காசு போடுவாங்க. காசு போடுறதுக்கு மாட்டாங்க, காசு போடுற மாதிரி தட்டில் கை வைப்பாங்க. அதில் இருக்கிற அதிகமான பணத்தை அந்த காசை நம்ம எடுத்துக்கிடுவாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அவங்க வீட்டில் அவங்க சொலகில் அரிசியை புடைத்து கொண்டு இருந்தார்கள். பக்கத்தில் அரிசியை குத்தி எடுப்பதற்காக உரல்ல அந்த உலக்கை இருந்தது. அப்போ ஒரு சைவ துறவி அங்கே வந்தார். சைவ துறவிகளில் பல்வேறு விதமான துறவிகள். ஒரு ஊரில் ஒரு ராத்திரிக்கு மேலே தங்காத துறவிகள், முழு ஆடை அணிந்த துறவிகள், ஒரே இடத்தில் தங்கியிருக்கக்கூடிய துறவிகள், அரை ஆடை அணிந்த துறவிகள், கோவணம் மட்டுமே அணிந்தவர்கள், முற்றும் துறந்த துறவிகள் என்று பல்வேறு சைவ துறவிகள் உண்டு. இங்கே ஒரு சைவ துறவி வந்தான். அவன் அந்த அம்மாட்ட, அம்மா ஏதாவது அரிசி தானம் கொடுங்கம்மா, புண்ணியமாக போகும் என்று சொல்லி சிவபெருமான் பெயரால் கேட்டான். அரஹர மகாதேவா என்று சொல்லி, உமா பார்வதி தாயார் என் பெயரை சொல்லி தானமாக கொஞ்சம் அரிசி கொடுக்க சொன்னான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. இப்படி தானமாக பெறக்கூடிய அனைத்து அரிசிகளையும் மாலை நேரத்தில் சமைத்து 4 பங்காக வைத்து, அந்த நாளில் ஒரு பங்கை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து, ஒரு பங்கை காக்கா குருவிகளுக்கு அர்ப்பணித்து, ஒரு பங்கை பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்களுக்கு அர்ப்பணித்து, ஒரு பங்கை மட்டும் தான் சாப்பிடுவான். ஒரு நாளைக்கு ஒரு வேளையில் அவன் சாப்பிடுவது அவனுக்கு கிடைத்த அரிசியில் 4 1 பங்கை மட்டும்தான். இப்படி வாழ்ந்த அந்த சைவ துறவிதான் வந்து தானம் கேட்கிறான். இந்த கிழவி கொடுக்க மறுக்கிறாள். அவன் மீண்டும் கேட்கிறான், சிவபுண்ணியம் செய்யுங்கள், நான் ஒரு சிவ துறவி என்றெல்லாம் சொல்கிறான். அந்த கிழவி மறுக்க இவன் எப்படியாவது அந்த கிழவியிடத்திலிருந்து ஏதேனும் தானம் வாங்க வேண்டும் என்ற போட்டியாளனாக மாறி மீண்டும் மீண்டும் வற்புறுத்த, கடைசியாக என்ன செய்ய போகிறீர்கள், உங்கள் காலம் முடிந்து விட்டால் நீங்கள் இங்கிருந்து போய்விடுவீர்கள், சொர்க்கத்திற்கு போவீர்களோ நரகத்திற்கு போவீர்களோ யாருக்கு தெரியும், ஆதலால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டவுடன் அந்த வயதான மூதாட்டி, என்னடா பாவி சொன்னாய், நான் செத்து விடுவேனா என்று சொல்லிக்கொண்டு அவனை அடிப்பதற்காக ஒரு கையில் சுலகவும் இன்னொரு கையில் உலக்கையுமாக வேகமாக எழுந்திருத்தார். அப்பொழுது அந்த சுலகில் இருந்த அரிசி மணிகளில் ஒன்று தவ்வி குதித்து இந்த சைவத்துறவி யாசம் கேட்ட திருவோட்டியில் வந்து விழுந்து விடுகிறது. உலக்கையோடு அவள் எழுந்த எழுச்சியை பார்த்து பயந்து போன அந்த துறவி அடி வாங்கிவிடக் கூடாதே என்று வேகமாக ஓடுகின்றான், தப்பி விடுகின்றான். பல்வேறு இடங்களில் அரிசியை வாங்கி அவன் அதை சமைத்து 4 பங்கு வைத்து, வழக்கம் போல ஒரு பங்கை ஈஸ்வரனுக்கு, ஒரு பங்கை காக்கா குருவிகளுக்கு, ஒரு பங்கை பிச்சைக்காரர்களுக்கு என்று கொடுத்து விட்டு ஒரு பங்கை தான் சாப்பிட்டு விட்டு இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு கிளம்பினான் அடுத்த ஊருக்கு. அவன் சொல்லியது போலவே ஒரு சில நாட்களில் அந்த மூதாட்டிக்கு மரணம் வந்தது. யமதூதர்கள் அவரை யமனிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். யமன் சித்திரகுப்தனிடத்திலே அவளுடைய பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் பார்க்க சொன்னார். அங்கே யமனுக்கு ஒரு கணக்கப்பிள்ளை உண்டு, சித்திரகுப்தன் என்று இந்து மதத்தில் உள்ள நமக்கு தெரியும், நமது நம்பிக்கையில் அது இருக்கிறது. அந்த சித்திரகுப்தன் பேரடை திருப்பி பார்த்து அவள் என்ன புண்ணியம் செய்தால் என்ன பாவம் செய்தான் என்று பார்த்து விட்டு யமதர்மனிடத்திலே சொன்னால், தர்மராஜா, இவள் புண்ணியம் எதுவுமே செய்யவில்லை, பாவத்தை மட்டுமே செய்திருக்கிறாள் என்று. யமனுக்கு மிக பெரும் ஆச்சரியம், வியப்பு. ஒரு மனித பிறவியில் ஒரு மனிதன் புண்ணியத்தை ஒன்றை கூடவா செய்யாமல் இருப்பான்
எல்லாம் பாவமாகவா செய்திருப்பான்? சித்திரகுப்தா, நீ கணக்கை சரியாக பார்க்கவில்லை என்று நினைக்கின்றேன், அதனால் கணக்கை சரியாக பார் என்று சொல்ல, அவன் 2வது முறையும் பார்த்துவிட்டு இல்லை என்க, 3வது முறையும் தர்மராஜா பார்க்க சொன்னதால் அவன் பார்த்துவிட்டு, இப்போது எனக்கு ஒரு இடத்தில் சந்தேகம் வருகிறது என்று சொல்லிவிட்டு, இந்த சிவத்துறவியை அடிக்க அவள் எழுந்தபோது ஒரு அரிசி தப்பி விழுந்ததல்லவா, அந்த கதையை சொல்லிவிட்டு, அந்த அரிசியில் 1/4 பங்கு சிவபெருமானுக்கு சென்றிருக்கிறது, இதற்கு புண்ணியம் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டான். யமதர்மன் சற்றும் நீதியிலிருந்து வலுவாதவன் அழகாக சொன்னான், ஆம், அதற்கான புண்ணியத்தை நாம் அவளுக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். அவள் செய்த பாவத்திற்கான தண்டனையும் கொடுத்துதான் ஆக வேண்டும். பாவத்திற்கான தண்டனையை கொடுப்பதற்கு முன்னால் புண்ணியத்திற்கான நற்பலனை முதலில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மரபு. ஆதலால் யமதூதர்களை சொல்லி அவளை அழைத்து கொண்டு சிவபெருமான் சன்னதிக்கு கூட்டிக் கொண்டு சென்று தூரத்தில் நிப்பாட்டி, இதுதான் சிவபெருமான் என்று ஒரு முறை அவளுக்கு காட்ட சொல்லிவிட்டு இழுத்து கொண்டு வரச் சொல், அதற்கு பின்பு அவள் செய்த பாவத்திற்கான தண்டனைகளை நாம் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார். யமதர்மன் சொன்னதை சித்திரகுப்தன் யமதூதர்களிடம் சொல்ல, யமதூதர்கள் கையையும் காலையும் கட்டி கொண்டு அவளை இழுத்துச் சென்று கைலாயபதியான சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு கூட்டிச் சென்று தூரத்தில் நிப்பாட்டி, அதோ அவர்தான் சிவபெருமான், பார்த்து கும்பிட்டுக்கொள் என்று சொன்னார். அந்த பெண் அழகாக கேட்டாள், கையையும் காலையும் கட்டிவிட்டு கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நான் எப்படி கும்பிடுவேன்? இப்போ கும்பிடாட்ட இன்னும் கொஞ்சம் என் பாவம் கூடுமே, கொஞ்சம் கருணை புரிந்து எனக்கு இந்த கை கால் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று கேட்டாள். உடனே யமதூதர்களும் இறக்கப்பட்டு அவருடைய கை கால் கட்டுகளை அவிழ்த்து விட்டுவிட்டு, சரி, சிவபெருமானை கும்பிட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டு அவர்களும் அவருடைய பழக்க தோஷத்தின் வழியாக கண்களை மூடி என் பெருமானை நினைத்து கும்பிட ஆரம்பித்தார். அவர்கள் கும்பிடுவதை வேடிக்கை பார்த்துவிட்டு கும்பிடுவதை போல் நடித்து கொண்டிருந்த அந்த பெண் ஓடிப்போய் என் பெருமானுடைய கால்களை கட்டி பிடித்து கொண்டார். யமதூதர்கள் கண்ணை திறந்து பார்த்த பொழுது அந்த மூதாட்டி அவர்கள் அருகில் இல்லை, சிவபெருமான் காலடியில் நின்றார். சிவபெருமானிடத்திலே நடந்ததை சொல்லி அவரை அழைத்துக் கொள்ள அனுமதி கேட்ட பொழுது, என் காலை பிடித்து விட்டவள், அவள் செய்த பாவம் அத்தனையும் முடிந்து போனது, அதனால் அவளை நீங்கள் கூட்டிக் கொண்டு போக வேண்டாம், நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்று ஆணையிட்டார். சிவபெருமானின் காலை கட்டி பிடிக்க வாய்ப்பு கிடைத்தது எப்படி? அந்த அவள் தெரியாமல் செய்த ஒரு அரிசி தானம், அவ்வளவுதான். பாவம் என்பது ஒரு அறையில் முழுவதும் நாம் சேர்த்து வைத்திருக்கும் பஞ்சு மூட்டையாக இருந்தாலும் இறைவனின் கருணை என்ற தீப்பொறியானது அந்த பஞ்சு மூட்டையின் மேல் பட்டால் எல்லாம் பஷ்பமாக மாறி அழிந்து போகும். அதுபோலதான் அது. ஒரு சின்ன அன்னதானம், ஒரு சோறு, ஒரு அரிசி தெரியாமல் செய்ததற்கே ஈசனாருடைய திருவடி பரிசாக கிடைக்கிறது என்று சொன்னால், தெரிந்து செய்யும் தானங்களுக்கு என்ன பரிசை என் பெருமான் தருவான் என்பதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆதலால் அந்த கண் பார்வையற்றவன் கேட்ட அந்த வார்த்தை இப்போது அவனுக்கு நெருப்பை கையால் எடுத்ததைப் போல மாறிப்போனது. அந்த இரண்டனாவே அலுமினிய தட்டில் மீண்டும் அவன் போட்டு விடுகிறான். இப்பொழுது அவன் கூடுதலாக தர்மம் செய்து விட்டான். ஏன்னா ஒரணா போட்டுட்டு அதை திரும்ப எடுக்கலை, எடுத்த 2 அணாவை இப்போ திரும்ப போட்டுட்டான். அப்போ ஃபஸ்ட்டு 2 அணா, அதில் 1 அணா போட்டு 2 அணா எடுத்தான். இப்போ திரும்ப அவன் சொன்னானே 2 அணா போட்டேன், இப்போ 3 அணா. ஆக ஏற்கனவே ரயிலில் போவதற்கு 1 அணா பற்றாக்குறை, இப்போ 2 அணா போட்டாச்சுன்னா 3 அணா பற்றாக்குறையாகிவிடுமே. தெரியாமல் எடுத்துட்டேன் என்று சொல்லும்போது அந்த மனிதனுடைய குரலில் ஒரு நடுக்கம் வந்தது. திருட்டுத்தனம் அந்த நடுக்கத்தில் வெளிப்பட்டு நின்றது. ஒரு பெண் அரையணா போட்டுவிட்டு காரணா எடுத்து சென்றார். குருடன் உடனே 2 அணா இருக்கிறதா என்று தடவி பார்த்தான். அப்படி பார்த்தபோது அது இல்லாது இருந்ததுதான் நான் சிக்கிக்கொண்டேன் என்று புரிந்தது. அவன் ஒவ்வொரு முறையும் தனக்கு கிடைத்த அந்த ஒரு முக்கியமான நாணயத்தை அது தன்னிடம் இருக்கிறதா என்று சரிபார்க்கும் அந்த தன்மை இதில் வெளிப்படுகிறது. அது அவனுக்கு கிடைக்காமல் கிடைத்த செல்வம், அவன் எதிர்பார்க்காத இடத்துல கிடைச்ச செல்வம் விட மனசு வருமா? யாராக இருந்தாலும் தனக்கு கிடைப்பதற்கரிய செல்வம் கிடைத்தால் அதை பறிகொடுக்க மனசு வருமா? பிக் பாஸ் 4th சீசன் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அஜித் என்ற ஒரு பாடகன், இளம் பாடகன், அவனுக்கு மொதத்திலவையே அந்த ஒரு பாஸ் கிடைச்சிருது. அது வச்சிருக்கிற வரைக்கும் அவன் யாரும் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறது விதி. அவன் எங்கெல்லாம் ஒழிச்சு வைக்கிறான்,
அதை எடுப்பதற்கு மற்றவர்கள் முயற்சிக்கக்கூடும் என்று அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் கிடைப்பதற்கு அரிய செல்வம் கிடைத்தால் நாம் அதை இழக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பாக வைத்திருப்போம் அல்லவா, அதுதான் அது. நான் யோசித்தேன், அது அவன் பணமா என்று. இப்பொழுது மீண்டும் மனசாட்சி அறிவுக்கு நடுவே தர்க்க போட்டி நடக்கிறது. அவன் பணமா என்கிறது அறிவு, ஆமாம் என்கிறது மனசாட்சி. நான் தானே தந்தேன் என்கிறது அறிவு. காசைத்தான் கடன் தரலாம், தர்மத்தை கடன் தர முடியுமா? தர்மத்தை யாசித்து தந்தால்தான் பெற வேண்டும் என மனசாட்சி பேசுகிறது. காசை கொடுத்தாச்சு, வாழ்த்திட்டான், புண்ணியம் வந்துருச்சு, திரும்ப எப்படி காசு எடுக்கிறது? வெகு நேரம் நின்றிருந்தேன். நான் போக வேண்டிய ரயில் வந்து போய்விட்டது. அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரை கால்வழிக்கே நடந்து அனுபவித்தேன். சரி, வீடு வரைக்கும் போகிறதுக்கு தான் காசு இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்து இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் இன்னொரு ஊரில் போய் ஏறிட்டோம்னா அதில் காசு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியத்தை நினைத்து கொண்டு கால் வலிக்க நடந்து இன்னொரு ஊருக்கு சென்று அந்த ஊரில் இருக்கிற ஸ்டேஷனில் ஏறி போனான். சில வருஷங்களுக்கு முன், இப்போ தான் அந்த கதையுடைய கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது வருது. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு கடவுள் அதிகமான துன்பத்தை கொடுத்து விட்டார் என்றெல்லாம் நினைக்கிறோம். கடவுள் ஏன் நம்மளை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாருன்னு நினைக்கிறோம். கடவுள் நாம் ஏன் இப்படி தண்டிச்சார்னு நினைக்கிறோம். கடவுள் நம்மளை கேவலப்படுத்திட்டார்லாம் நினைக்கிறோம். ஆனால் இறைவன் தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும். இந்த கதாசிரியன் மிக அழகாக சொல்லலாம். சில வருஷங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்து பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது அன்று நான் போக இருந்த தவறவிட்ட ரயில் தான். அவன்கிட்ட காசு சரியாக இருந்தால் அந்த ட்ரெயினில் தான் அவன் போயிருப்பான். இப்போ காசு சரியாக இல்லாதனால பிச்சைக்காரனை ஏமாற்ற முயற்சி பண்ணி திரும்ப பிச்சைக்காரனுக்கு அதிகமாக கொடை கொடுத்து விட்டு அடுத்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து சென்று ரயில் ஏறிய போது இவன் முதலில் ஏற இருந்த ரயில் போயிடுச்சு. அப்படி இவன் ஏற முடியாது போன அந்த முதல் ரயில் தான் மிகப்பெரிய விபத்தை சந்தித்தது. இப்போ அவன் கேட்குறான், இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்பிச்சேன்? தர்மம் காத்ததா அப்படின்னு கேட்குறான். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த தர்மம் தலை காத்ததா? இப்போ இதுக்கு பதில் தெரியாது, எனக்கு சரியான பதில் இல்லைங்கிறான். எனக்கு தெரியாது, இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. தர்மம் தான் தலையை காத்ததா இல்லை வேற ஏதாவது காத்ததா? இதை நம்ம தர்க்க அறிவு பண்ணி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இந்த கதையுடைய முடிவில் இருக்கிற மாதிரியே எனக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒன்றுக்கு மேற்பட்ட சம்பவங்கள் வகுப்பில் சொல்லியிருப்பேன். திருமணமாகி 1995 மார்ச்சில் என்னுடைய திருமணம். 1995 அக்டோபர் அல்லது நவம்பரில் தீபாவளி வருது, தலா தீபாவளி. என்னுடைய மனைவியுடைய ஊர், மாமியாருடைய ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மருதமலைக்கு பக்கத்தில் இருக்கிற வடவள்ளிங்கிற அந்த ஊர். அங்கே போயிட்டு தங்கமால்புரத்துடைய இந்து கணபதி காசிநாதன் உயர்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருந்ததுனால தீபாவளிக்கு அடுத்த நாளே தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியருடைய கூட்டம் கண்டிப்பாக நான் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அதனால் தீபாவளி அன்னைக்கே, தீபாவளிக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் கிளம்ப வேண்டியதாக போச்சு. அப்படி கிளம்பி நான் வந்தப்போ பஸ்ஸில் ஓவர்லோடு, டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த முதல் சீட்டில் உட்காந்துருந்தேன். பொதுவாகவே பேருந்தில் பயணிக்கும் போது முன்னாலேயும் அமரக்கூடாது, பின்னாலேயும் அமரக்கூடாதும்பாங்க. முன்னால் தான் சீட்டு கிடச்சிது, கண்டக்டர் உட்கார சீட்டு. டிரைவர்கிட்ட கேட்டேன், அவர் உட்காந்துக்கோங்கன்ட்டார், உட்காந்துட்டேன். நான் தான் கடைசியாக சீட்டிங் ஆன பேசஞ்சர், பயணி. அதுக்கப்புறம் எல்லாமே கூட்டம் கூட்டம் கூட்டம். டிரைவருக்கு முன்னால் நிற்கிறேன், என்னை சுற்றி பெண்கள் பயங்கரமான கூட்டம். கண்டக்டர் அந்த பஸ்ஸில் பெட்ரோல் டேங்க்கு மேலே உட்காந்துட்டே பேசிட்டு வராரு. அப்பப்போ போய் டிக்கெட் கொடுக்குறாரு. எனக்கு உண்ட மயக்கம், நல்லா தூக்கம் வருது. மத்தியானம் பஸ்ஸுக்கு முன்னால் உட்காந்து தூங்கக்கூடாது, ஆனால் தூக்கம் மிகுதியில் தூங்குறேன். டிரைவர் பாவம் நல்லவர், ஒன்றும் சொல்லலை. ஆனால் நடுவில் பேச்சு சத்தம் கேட்குது, முழிப்பேன், அப்புறம் லேசாக பார்ப்பேன், அப்புறம் தூங்குவேன். இப்படியே போயிட்டு இருந்த பயணம் கோயம்புத்தூர்லேருந்து அது பல்லடம் தாண்டுது. பல்லடத்துலேருந்து தாராபுரம் வழியாக வரணும். வரும்போது திடீர்னு டிரைவர் சத்தமாக பேசுகிறாங்க, அங்கே பாரு எரும மாடுக தப்பாக வண்டியை ஓட்டுறாங்க அப்படின்னு. டக்குன்னு முழிச்சு பார்த்தா வண்டிக்கு எதிர்த்தாப்புல ஒரு புல்லட் பைக்கில் 2 பேர் வராங்க, கையை விட்டுட்டு வராங்க.
புல்லட் பைக் தெரியும் உங்களுக்கு, பயங்கர ஸ்பீடாக போகக்கூடிய வண்டி. நடு ரோட்டில் புல்லட் பைக்கு, பஸ்ஸும் நடு ரோட்டில். பஸ்ஸும் லெஃப்ட்டுக்கு போகலை, புல்லட் பைக்கும் அதனுடைய சைடு லெஃப்டில் போகலை. பைக்கை பார்த்தோன்னே இவர் இப்படி சொல்லிட்டு டிரைவர் கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸை லெஃப்ட்டுக்கு இது பண்ணிட்டுருக்காரு. ஆனால் வந்துட்டு இருக்கிற புல்லட் பைக்கும் பஸ்ஸுக்கு நேராக வந்துட்டுருக்கே தவிர அது அதனுடைய லெஃப்ட்டுக்கு போகவே இல்லை, ரைட்லேயே ஏறி வந்துட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு, பாரு இப்படி வாரான் அப்படிங்கிறாரு. நானும் இப்படி தூக்கத்து கலக்கத்தில் முடிச்சு பார்க்குறேன். என்ன ஆக போதுங்கிறாரு. அப்படியே லேசாக தூங்குன மாதிரி இருக்குது. டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டது. என்னடான்னு பார்த்தா பஸ் கவுந்துருச்சு. கீழே இருக்க வேண்டிய 4 சக்கரமும் மேலே இருக்க வானத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கும் காட்சி. எனக்கு மேலே அங்கே சுற்றி நின்ன பெண்கள் வேற பூரா உழுந்து கிடக்குறாங்க. நான் கீழே மாட்டிக்கிட்டேன். அப்போ அந்த தூக்கம் மயக்கம். ஆனால் எல்லோரும் என் மேலே விழுந்துட்டாங்க, பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும், எந்திரிக்கணும். அப்போ முருகனை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், முருகா முருகா முருகான்ட்டு. அனுமார் கையை தூக்கிட்டு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சான். எந்திரிச்சு பார்த்தா டிரைவர் கண்ணாடியை உடச்சி தூக்கி எறியப்பட்டு நின்று முறைச்சி பார்த்துட்டு இருந்தார். பஸ்ஸு தலைகீழாக இருந்தது, 4 சக்கரமும் வானத்தை பார்த்துட்டு இருந்தது. ரொம்ப அங்கே கடைசியாக என்ன இளைஞர்களுடைய உதவியோடு எல்லாரும் தப்பிச்சோம். கொஞ்சம் முகத்தில் அடி, தாராபுரம் ஹாஸ்பிட்டல் போய் ஊசியெல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் என் அப்பாட்ட சொல்லிட்டு கடைசியாக சொன்னேன், என்னுடைய மனைவியுடைய அந்த தாலி பாக்கியமோ அல்லது உங்களுடைய புண்ணியமோ நான் தப்பிச்சேன் அப்படின்னு. உடனே அப்பாவுக்கு கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படையாக காட்டாமல், அவள் தாலி புண்ணியமா, நாங்கள் செஞ்ச புண்ணியம் என்று சொன்னார்கள். இப்போ இது மனைவி பாக்கியமா பெற்றோர் பாக்கியமா நாம் தப்பித்தது என்று எனக்குள்ள ஒரு சின்ன தர்க்கம் அப்பொழுது. ஏன்னா நான் என்ன பாவம் செஞ்சேன் அல்லது புண்ணியம் செஞ்சேன்னு யோசிக்கலை, தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியுது. இப்போ ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், பஸ் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நம்ம காரணம் இல்லைங்கிறது எவ்வளோ உண்மையோ அதுபோல் நாம் தப்பிச்சாலும் அதுக்கு நாம் காரணம் இல்லை தானே. அப்போ ஆக்சிடெண்ட் ஆக வச்சதும் கடவுள் தான், அதில் இருந்து தப்பிக்க வச்சதும் சாகாமல் அது கடவுள் தானே. இப்படி பதில் கிடைக்குது. அதுதான் தர்க்கத்துக்குள்ள எதுவுமே அடங்க மாட்டேங்குது. ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் நான் அந்த பஸ்ஸில் ஏறினேன் அப்படின்னு கேட்டால் கேள்விக்கு பதில் இல்லை. ஏறணும் விதி, ஆக்சிடென்ட் ஆகணும்னு விதி, அந்த ஆக்சிடெண்ட்டில் சாகாமல் தப்பிக்கணுங்கிறது விதி. இப்படி தான் பதில் சொல்ல முடியுமே தவிர நமது அறிவு இதற்கு சரியான பதில் தராது. இப்போ நம்ம நடந்து போகிறோம், முள்ளுன்னு தெரிஞ்சு முள்ளை குத்துனோம்னா அது நம்ம செஞ்ச தப்பு. நாம் தெரியாமல் குத்திட்டோம்னா அதில் நாம் தப்புங்கிறது கொஞ்சம், போன பிறவில செஞ்ச பாவங்கிறது கொஞ்சம். இப்படி விளக்கம்லாம் கொடுக்கலாம். அதனால் வாழ்க்கையில் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். பெற்றோர் செய்த புண்ணியம் நம்மை காக்கலாம், நாம் செய்த புண்ணியம் நம்மை காக்கலாம். திருமணமானதுக்கப்புறம் மனைவியுடைய அந்த தாலி பாக்கியம் கணவன்களை காப்பாற்றுகிறது என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை. மாங்கல்ய பாக்கியம் மிகுந்தவளாக பெண் இருந்தால் அவள் கணவன் காக்கப்படுகிறான் வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து. அதுபோல ஒரு ஆண்மகனுக்கும் நீண்ட நெடிய நாள் அவனுடைய மனைவி கூட இருக்க வேண்டும் என்ற விதி இருக்குமானால் அவனுடைய விதியால் அவளும் பாதுகாக்கப்படுகிறாள். இதுவும் உண்மை. அதனால் மற்றவர்களை குறை சொல்ல வேண்டாம். நமக்கு கெட்டது நடந்தால், பட் நல்லது நடந்தால் அம்மா அப்பா நீங்கள் செஞ்ச புண்ணியத்தினால நான் தப்பிச்சேன் என்று சொல்வதும், பெரியவர்களாக இருக்கும்போது கணவன் அம்மா தாயை நீ செஞ்ச புண்ணியத்தினால தான் நான் தப்பிச்சேன்னு சொல்வதும், மனைவி ஐயா நீ செஞ்ச புண்ணியத்தினால நான் தப்பிச்சேன் என்று சொல்வதும் தப்பில்லை. அது வாழ்க்கையில் ஒரு பகுதி உண்மை. நிச்சயமாக நமது வாழ்க்கை நமக்காக நம்மோடு வாழ்பவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள் செய்த புண்ணியம், நாம் செய்த புண்ணியம் எல்லாமே நமக்கு துணை வரக்கூடும். முக்கியமாக மற்றவர்கள் புண்ணியத்தை பற்றி கவலைப்படாமல், ஏன்னா மற்றவர்களுடைய புண்ணியம் நம்மை காக்கலாம், ஆனாலும் கூட அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. நாம் புண்ணியம் செய்ய வேண்டும். தர்மம் தலை காக்கும். நாம் செய்யும் தர்மம் நம் தலை காக்கும். அதனால் புண்ணியத்தை தேடும் நல்ல செயல்களை எப்பொழுதும் செய்து கொண்டிருங்கள். சிவபெருமான் கோயில் விளக்கு அணைய விடாமல், அது என்னவென்றே தெரியாமல் அந்த திரியை தூண்டிவிட்ட எலி மனித பிறப்பெடுத்து மன்னனாய் வந்த கதை உண்டு.
வில்வ மர இலைகளை பறித்து போட்டு விளையாண்டிய குரங்கு அது சிவலிங்கத்தின் மீது விழுந்ததால் அடுத்த பிறவியில் அரசனாக வந்த கதை உண்டு. சிலந்தி சிவபூஜை செய்த வரலாறு உண்டு. யானை சிவபூஜை செய்த வரலாறு உண்டு. பெருமாளை பூஜித்த கஜேந்திரன் யானை நமக்கு தெரியும். ஆதி மூலமே என்று முழங்கிட முதலையின் வாயில் அகப்பட்ட அந்த கஜேந்திரனை காப்பாற்ற எம்பெருமான் கருட வாகனத்தில் சங்கு சக்கரதாரியாக வந்தான் அப்படிங்கிற கதை தெரியும். எல்லா ஜீவராசிகளையும் அவை செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் பலனை அவைகளுக்கே தந்து புண்ணியத்தின் காரணமாய் அவைகளை காக்கக்கூடிய இடத்தில் இறைவன் வந்து நின்று காப்பது என்பது காலங்காலமாக நடக்கும் நிகழ்வு, இதிகாசங்கள் சொல்லும் நிகழ்வு. அந்த முறையில் சில விஷயங்கள் நமது தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்டது என்று ஒத்துக்கொண்டு எல்லாவற்றையும் தர்க்க அறிவால் ஆராய்ச்சி செய்யாமல் நல் நம்பிக்கைகளின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று உங்களை இந்த கதையின் மூலம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நூல்வெளியில் ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன என்ற தகவல் தரப்பட்டுள்ளது. தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்துச் சொல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு. அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன. இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடி தந்தது. இவர் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார். தன் கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறார். ஒரு டைரக்டராக இருந்திருக்கார். தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருந்திருக்காங்க. சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற செய்தியும் நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க. அதனால் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த ஆளுமை உடையவர் ஜெயகாந்தன். ஜெயசங்கரா என்று சொல்லி காஞ்சி மடாதிபதி சந்திரசேகர சுவாமிகளை பற்றியும் கூட அவர்கள் மிக அழகாக எழுதியிருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் இறை நம்பிக்கையற்றவராக இருந்தவர் பின்னாளில் சந்திரசேகர சுவாமிகளை கொண்டாடக்கூடிய ஒரு அடியாராகவும் மாறிப்போயிருந்தார்கள். மிகச்சிறந்த மனிதத்தை தனக்கு சொத்தாக வைத்திருந்து அதை வாரி வாரி மற்றவர்களுக்கும் வழங்கி மற்றவர்களையும் நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்காக தன் படைப்புகளின் மூலம் பாடுபட்ட ஜெயகாந்தன் அவர்கள் என்றென்றும் தமிழ் மொழி மூலமாக நினைக்கப்படுவார், பாராட்டப்படுவார், கொண்டாடப்படுவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஒரு நல்லதொரு கதை படித்து இந்த கதை தரும் சிந்தனைகளை உங்கள் மனதில் தேக்கி நீங்களும் மிகச்சிறந்த மனிதர்களாக வளர்ந்து வர வேண்டும் என உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அமைதி கொள்கின்றேன். வாழ்க வளமோடு. நன்றி.